திருக்குறள் அதிகாரம் 42 கேள்வி குறள் 411 செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. விளக்கம். செல்வங்களுள் சிறந்த செல்வமாக கருதப்படுவது காதுகளால் கேட்டுப் பெறும் அறிவாகிய செவிச்செல்வம் ஆகும். அந்தச் செல்வம் மற்ற எல்லா வகைச் செல்வங்களையும் விட முதன்மையானதும் மேலானதுமாகும். மகாபாரதம். ஸ்ருதம் விசிஷ்யதே தேவாः ஸ்ருதாத் பவதி நிஷ்சயः ஸ்ருதம் நரோ ஜானாதி ஸ்ருதேன ஸ்ரேயஸ் அப்னுதே. விளக்கம். தேவர்களே, கேள்வி ஞானமே அனைத்திலும் சிறந்தது. ஒரு காரியத்தில் தெளிவு பெறுவதற்கு கேள்வி ஞானமே காரணமாகிறது. ஒரு மனிதன் எதையும் கேட்பதன் மூலமே அறிகிறான். கேட்ட அறிவின் மூலமே அவன் நன்மையை அடைகிறான். இது வள்ளுவர் கூறும் செல்வத்துள் எல்லாம் தலை என்ற கருத்தோடு நேர்மையாக பொருந்துகிறது. மனுஸ்மிருதி. ஸ்ருதிஸ்து வேதோ விக்ஞேயோ தர்மசாஸ்திரம் து வைஸ்மிருதிஹி தே சர்வதேஷு அமிமாம்சியே தாப்யாம் தர்மோஹி நிர்பபௌ. விளக்கம். வேதங்கள் ஸ்ருதி என்று அழைக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை ரிஷிகளால் செவி வழியாக கேட்டு பரப்பப்பட்டவை. உலகியல் செல்வங்கள் அழிந்துவிடும், ஆனால் செவி வழியாக கேட்டு உள்வாங்கிய ஞானம் ஒருவனை அறநெறியில் நிலைநிறுத்தும். எனவே கேட்டறிவதே அனைத்து தர்மங்களுக்கும் அடிப்படை என்பது மனுவின் துணிப்பு. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 411 உள்ள செவிச்செல்வம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஸ்ருதி மற்றும் ஸ்ரவணம் கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. ஸ்ரவணம். பக்தி மற்றும் ஞான மார்க்கங்களில் முதல் படி ஸ்ரவணம், அதாவது இறைவனை குறித்தோ அல்லது அறத்தை குறித்தோ சான்றோர்கள் சொல்லக் கேட்பது. ஸ்ரவணேந்திரியம் மூலமாக பெறப்படும் இந்த ஞானம் நேரடியாக தலைமுறைகளை கடந்து செல்வதால் இது தலை எனப்படுகிறது. ஸ்ருதி. சனாதன தர்மத்தின் முதுகெலும்பான வேதங்களுக்கு ஸ்ருதி என்றே பெயர். இதன் பொருள் கேட்டப்பட்டது என்பதுதான். எழுத்து வடிவில் இருப்பதைக் காட்டிலும் ஒரு குருவின் வாயிலாக கேட்டுப் பெறும் அறிவு அதிக ஆற்றல் கொண்டது. இதையே வள்ளுவர் செல்வத்துள் செல்வம் என்று சிறப்பிக்கிறார். அழியாத செல்வம். செல்வமகள் சஞ்சலமானவள், ஆனால் கேள்வி ஞானமாகிய சரஸ்வதி ஒருவனிடம் நிலை நின்று அவனை காப்பவள். தங்கம், நிலம் போன்ற செல்வங்கள் திருடப்படலாம், ஆனால் கேள்வி வழியாக இதயத்தில் ஏற்றப்பட்ட ஞானத்தை திருட முடியாது. குறள் 412. செவிக்கு உணவாகிய அறிவார்ந்த செய்திகள் கிடைக்காத போது மட்டுமே உடலை தாங்குவதற்காக வயிற்றுக்கு சிறிதளவு உணவு கொடுக்கப்படும். அதாவது செவி உணவே முதன்மையானது, வயிற்று உணவு இரண்டாம் பட்சமானது. பகவத்கீதை. ஸ்ரேயான் திரவ்யமயாத்யஜ்ஞாத் ஞானயஜ்ஞः பரந்தப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. அர்ஜுனா, பொருட்களைக் கொண்டு செய்யும் வேள்வியை விட அறிவைக் கொண்டு செய்யும் வேள்வியே உயர்ந்தது. ஒருவன் வயிற்றுப்பசிக்காக செய்யும் செயல்களை விட ஆன்மப்பசிக்காக பெறும் கேள்வி ஞானமே மேலானது. ஞானம் கிடைப்பதே வாழ்வின் நோக்கம். உணவு என்பது அந்த ஞானத்தை தேட உடல் ஒத்துழைக்க தரப்படும் ஒரு எரிபொருள் மட்டுமே என்கிறது கீதை. மனுஸ்மிருதி. நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி நச்ச ஏகாந்த மனஷ்ணதः நச்ச அதிஸ்வப்னஷீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. உணவு என்பது உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவு மட்டுமே இருக்க வேண்டும். மிகையாக உண்பவனுக்கு அறிவு வளராது. ஒருவன் சாஸ்திரங்களை கேட்பதிலும் தியானிப்பதிலும் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும். செவிக்கு உணவு குறையும்போது மட்டுமே உடலை காக்க உணவு உட்கொள்ள வேண்டும் என்பதே தார்மீக கட்டுப்பாடு. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 412 உள்ள செவிக்கு உணவு என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் உடல் மற்றும் ஆன்மா குறித்த புரிதலோடு பின்வருமாறு இணைகிறது. அன்னமய கோசம் விர்சஸ் விஞ்ஞானமய கோசம். மனித உடல் 5 உறைகளால் ஆனது. உணவு வயிற்றுக்கு செல்வது அன்னமய கோசம். கேள்வி ஞானம் செவிக்கு செல்வது விஞ்ஞானமய கோசம். கீழ்நிலை உரையான உடலுக்கு உணவு தருவதை விட
மேல்நிலை உரையான அறிவுக்கு உணவு தருவதே ஒருவனை மேம்படுத்தும். வள்ளுவர் இதையே ஈயப்படும் என்று சுருக்கமாக கூறுகிறார். யக்ஞபாவம். சனாதன தர்மத்தில் உணவு உண்பது பிராணாக்னிஹோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு தவம் போல செய்யப்பட வேண்டும். ஞான உரைகளை கேட்கும்போது உடலின் தேவையை மறந்து அதில் மூழ்குவதே ஒரு அறிஞனின் லட்சணம். பரிமித ஆகாரம். மிதமான உணவு என்பது யோகிகளின் நெறி. செவி வழியாக கேட்கும் ஞானம் ஒருவனை மன நிறைவு அடையச் செய்யும். செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த திருப்தி இருக்கும்போது வயிற்றுப்பசி ஒரு பொருட்டாக தெரிவதில்லை. குறள் 413. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோடொப்பர் நிலத்து. விளக்கம். செவிக்கு உணவாகிய கேள்வி ஞானத்தை உடையவர்கள் இந்த நில உலகில் வாழ்ந்தாலும் வேள்வித்தீயில் சொரியப்படும் அவிர்ப்பாகம் உணவை உண்ணும் மேலோர்களாகிய தேவர்களுக்கு சமமானவர்கள் ஆவார்கள். பகவத்கீதை. யக்ஞசிஷ்டாஷினஹ சந்தோ முக்கியந்தே சர்வ கில்பிஷைஹி புஞ்சதே தேத்வ கம்பாபா ஏ பச்சந்தியாத்மகாரணாத். விளக்கம். வேள்வியில் படைக்கப்பட்ட மீதமுள்ள உணவை உண்பவர்கள் பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அதேபோல் ஞான யஜ்ஞத்தில் கிடைக்கும் அறிவை செவி வழியாக உண்பவர்கள் இவ்வுலகிலேயே ஜீவன் முக்தர்களாகத் திகழ்கிறார்கள். அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் அவர்களின் அறிவுத் தெளிவு அவர்களை தேவர்களுக்கு இணையாக மாற்றுகிறது என்கிறது கீதை. மனுஸ்மிருதி. அக்னௌ பிராஸ்தாஹுதிஹ் சம்யக் ஆதித்யமுபதிஷ்டதே ஆதித்யாத் ஜாயதே விருஷ்டிஹி விருஷ்டேர் அன்னம் ததஹ பிரஜாக. விளக்கம். அக்னியில் இடப்படும் சூரியனை அடைந்து மழையாகி உலகைக் காப்பது போல சான்றோர்கள் செவி வழியாக வழங்கும் ஞானம் ஒருவனின் உள்ளத்தில் புகுந்து அவனை உலகைக் காக்கும் மேலோனாக மாற்றுகிறது. உணவை உண்ணும் தேவர்கள் எப்படி துன்பமற்றவர்களோ அப்படியே கேள்வி ஞானம் உடையவர்களும் மனத்தெளிவு பெற்று தேவர்களைப் போல் இன்புற்று வாழ்வார்கள். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 413 உள்ள தேவர்களோடு ஒப்பிடுதல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பின்வரும் தத்துவங்களுடன் இணைகிறது. அமிர்தம் மற்றும் ஞானம். தேவர்கள் அமிர்தத்தை உண்பதால் மரணமற்றவர்கள், அதாவது அமரர்கள். அதுபோல கேள்வி ஞானம் என்பது ஞான அமிர்தம். இதை செவி வழியாக உண்பவர்கள் அறியாமை எனும் மரணத்திலிருந்து விடுபட்டு இவ்வுலகிலேயே தேவர்களைப் போன்ற புனித நிலையை அடைகிறார்கள். உணவின் ஆன்றார். யஜ்ஞங்களில் தேவர்களுக்கு அளிக்கப்படும் தூய்மையான உணவை என்பர். வள்ளுவர் கேள்வி ஞானத்தை அந்த அவியோடு ஒப்பிடுவது அந்த ஞானத்தின் புனித தன்மையை காட்டுகிறது. சாதாரண உணவு உடலை வளர்க்கும், ஆனால் போன்ற கேள்வி ஞானம் ஆத்மாவை வளர்க்கும். பூதேவர்கள். சனாதன தர்மத்தில் சிறந்த ஞானிகளை பூதேவர்கள் என்று அழைக்கும் வழக்கம் உண்டு. அவர்கள் மனித உருவில் இருந்தாலும் அவர்கள் பெற்ற கேள்வி ஞானத்தால் தேவர்களுக்கு சமமான தகுதியை அடைகிறார்கள் என்பதையே வள்ளுவர் நிலத்து ஒப்பர் என்கிறார். குறை 414. கற்றில நாயினும் கேட்க அத்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. விளக்கம். ஒருவன் நூல்களை கற்கவில்லை என்றாலும் கற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களை கேட்டறிதல் வேண்டும். அப்படி கேட்ட அந்த அறிவானது அவன் தளர்ச்சியடையும்போது, அதாவது துன்ப காலத்தில் அவனுக்கு சாயாமல் தாங்கிப் பிடிக்கும் ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும். மகாபாரதம். ஸ்ருதம் ஸ்ரேயக்கரம் ந்ரூணாம் வியசனேபியः பிரமுச்யதே ஸ்ருதவான் ஹி மஹீபாலः நாவசீததி கஷ்சித. விளக்கம். மன்னனே, ஒருவன் கேட்டறிந்த ஞானமானது அவனுக்கு நன்மையை அளித்து அவனை துன்பங்களிலிருந்து, அதாவது வியசனம் என்பதில் விடுவிக்கும். கேள்வி ஞானம் உடையவன் ஒருபோதும் தளர்ச்சியடைந்து கீழே விழுவதில்லை. வழுக்கலான பாதையில் ஊன்றுகோல் எப்படி ஒருவனை காக்குமோ அப்படியே ஆபத்து காலத்தில் ஒருவன் முன்னால் கேட்டறிந்த நல்ல வார்த்தைகள் அவனை வழிநடத்தும் என்கிறது மகாபாரதம். மனுஸ்மிருதி. அபிவாதனசீலஸ்ய நித்யம் பிருத்தோபசேவினः சத்வாரி தஸ்ய வர்தந்தே
ஆயுர்வித்யா யசோ பலம். விளக்கம்: பெரியவர்களை வணங்கி அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பவர்களுக்கு ஆயுள், கல்வி, புகழ் மற்றும் பலம், அதாவது ஊற்றான் துணை ஆகிய 4 காரியங்களும் பெருகும். இங்கு பலம் என்பது உடல் வலிமை மட்டுமல்ல, மனத்தளர்ச்சி ஏற்படும்போது அதிலிருந்து மீண்டு வரும் மன வலிமையையும் குறிக்கும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 414 உள்ள ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை என்ற உவமை சனாதன தர்மத்தின் வாழ்வியல் உண்மைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. சத் சங்கம். தான் படிக்காவிட்டாலும் சான்றோர்களுடன் அமர்ந்து அவர்கள் பேசுவதைக் கேட்பதே சத் சங்கம். இது ஒருவனுக்கு தெரியாமல் அவனுள் ஒரு தார்மீக தெளிவை உண்டாக்கும். வாழ்வில் பெரிய சிக்கல்கள் வரும்போது இந்த தெளிவு ஒரு தற்காப்பு கவசமாக செயல்படும். பிரக்ஞா. விஸ்டம் த்ரூ லிசனிங். சனாதன தர்மம் சிரவணம் என்பதை ஞானத்தின் முதல் படியாக கருதுகிறது. நூல்களை தானாக படித்து புரிந்து கொள்வதை விட அனுபவம் வாய்ந்த குருவின் வாயிலாக கேட்பது ஆழமாக பதியும். அந்த ஆழமான பதிவே ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும். ஊன்றுகோல் தத்துவம். ஒரு முதியவருக்கு எப்படி ஊன்றுகோல் முக்கியமோ அப்படி அறியாமை எனும் இருளில் நடக்கும் மனிதனுக்கு கேள்வி ஞானம் ஒரு திசை காட்டி. ஒர்க்கம் எனும் தளர்ச்சி வரும்போது மனம் தடுமாறும். அந்த நேரத்தில் சான்றோர்களின் அறிவுரைகள் ஊற்று போல நின்று மனத்தை சமநிலைப்படுத்தும். குறள் 415. இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார்வாய் சொல். விளக்கம்: வழுக்கலான சேலும் சகதியும் நிறைந்த நிலத்தில் நடப்பவனுக்கு அவன் வழுக்கி விழாமல் தாங்கிப் பிடிக்கும் ஊன்றுகோலைப் போன்றது நல்ல ஒழுக்கமுடைய சான்றோர்களின் வாயிலிருந்து வரும் அறிவுரைகள். அவை ஒருவன் அறநெறியிலிருந்து தவறி விழும்போது அவனை தாங்கிப் பிடிக்கும். மகாபாரதம். விருத்தப் பண்ணானாம் தர்மரதானாம் ஞான விருத்தானாம் வசனம் ஸ்ருணுயாதேவ விபதி சம்பிரவிருத்தே. விளக்கம்: ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கும்போது விபதி, நன்னடத்தை மிக்கவர்களும் ஞானம் முதிர்ந்தவர்களுமான பெரியவர்களின் வார்த்தைகளை கேட்க வேண்டும். அவை ஆபத்து காலத்தில் வழிகாட்டும் ஒளி விளக்காகவும் விழாமல் காக்கும் ஆதாரமாகவும் இருக்கும். சேற்றில் கால் வைப்பது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் சான்றோர் வாக்கு ஒரு ஊன்றுகோல், அதாவது ஆதாரபூதம் என்கிறது மகாபாரதம். மனுஸ்மிருதி. சதாமபிச்ச சரித்ரேன சிஷ்டானாம் ச அனுசாசனே நச்ச ஸ்லக்ஷயாதி தர்மார்த்வா ஏன கச்சதி சன்மதஹ. விளக்கம்: மேலோர்களின் நன்னடத்தையும் அவர்கள் தரும் அறிவுரைகளும் ஒருவனை அதர்மமான பாதையில் செல்லவிடாது. ஒருவன் மயக்கத்தினால் வழுக்கி விழ நேரிடும்போது சான்றோர்களின் சொற்கள் அவனது புத்தியை தார்மீக தூணாக நின்று தாங்கும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 415 உள்ள ஊற்றுக்கோல், ஊன்றுகோல் என்ற உவமை சனாதன தர்மத்தின் வாழ்வியல் உண்மைகளுடன் பின்வருமாறு இணைகிறது. ஆப்த வாக்கியம். சனாதன தர்மத்தில் ஆப்தர் என்பவர் நம்பிக்கைக்குரிய ஒழுக்கமான சான்றோர். அவர் பொய் சொல்ல மாட்டார், சுயநலமின்றி பேசுவார். அத்தகைய ஆப்தர்களின் சொற்கள் ஆப்த வாக்கியம் ஒருவன் முடிவெடுக்க தடுமாறும்போது ஷரணாகதி அடைய வேண்டிய புகலிடமாக மாறும். மாயை எனும் வழுக்கல் நிலம். இவ்வுலக வாழ்க்கை மாயை நிறைந்தது. இதில் காமம், குரோதம், மோகம் போன்ற சேறுகள் மலிந்துள்ளன. இதில் வழுக்கி விழாமல் இருக்க ஏற்கனவே இந்த பாதையில் வெற்றிகரமாக சென்ற மகான்களின் அனுபவ சொற்களே நமக்கு ஊன்றுகோல். ஒழுக்கமும் சொல்லும். வள்ளுவர் ஒழுக்கமுடையார் என்று குறிப்பிடுவது மிக முக்கியமானது. ஒழுக்கமில்லாதவன் சொல்லும் அறிவுரை வெறும் பேச்சாகவே இருக்கும். ஆனால் ஒழுக்கமானவர் சொல்லும்போது அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி, அதாவது வாக்கு பலம் கிடைக்கும். அந்த சக்தியே நம்மை சாயாமல் காக்கும். குறள் 416. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். விளக்கம்: அளவு மிகச் சிறியதாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை சான்றோர்களிடமிருந்து கேட்டறிய வேண்டும். ஒருவன் எவ்வளவு கேட்கிறானோ அந்த அளவிற்கு அது அவனுக்கு மிக உயர்ந்த பெருமையை தேடித்தரும். பகவத்கீதை. நேஹா அபிக்ரம நாசோஸ்தி
பிரத்யவாயோ ந வித்யதே சவல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயாத். 2:40. விளக்கம். இந்த தர்ம நெறியில் தொடங்கும் முயற்சி வீணாவதில்லை. இதில் சிறிதளவு கடைபிடித்தாலும் அது ஒருவனை மிகப் பெரிய பயத்திலிருந்து, அதாவது சம்சாரத் துன்பத்திலிருந்து காக்கும். ஒரு நல்ல வார்த்தை அல்லது ஒரு சிறிய தர்ம சிந்தனையை செவி வழியாக கேட்டாலும் அது அந்த அளவிற்கு ஆன்ம பலத்தையும் கௌரவத்தையும் தரும் என்கிறது கீதை. மனுஸ்மிருதி. ஸ்ருதமேவ விசிஷ்யதே தேவாக சர்வத்ர பூஜ்யதே த்விஜஹ தத்வவித் சமபாவேன ஸ்ருதம் ஸ்வல்பமபி ஆச்சரேத். விளக்கம். அறிஞர்கள் எங்கும் மதிக்கப்படுவதற்கு அவர்கள் கேட்டறிந்த ஞானமே காரணம். ஒருவன் ஒரு தத்துவத்தை, அதாவது தத்துவம் என்பதை மிகச் சிறிய அளவே கேட்டிருந்தாலும் அதை ஒழுக்கத்துடன் கடைபிடித்தால் அது அவனுக்கு தேவர்களுக்கு இணையான பெருமையை தரும். கடலில் சேரும் மழைத்துளி போல செவியில் விழும் ஒவ்வொரு நற்சொல்லும் ஒருவனின் மேன்மையை உயர்த்தும். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 416 உள்ள எனைத்தானும் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பின்வரும் தத்துவங்களுடன் இணைகிறது. கணிக வித்தை. சனாதன தர்மத்தில் ஒரு நொடிப்பொழுது சாதுக்களுடன் இருக்கும் சத்சங்கம் கூட மோக்ஷத்திற்கு வழிவகுக்கும் என்பார்கள். க்ஷணமபி சஜ்ஜன சங்கதி ரேகா என்ற ஆதிசங்கரரின் வரிகள் இதையே வலியுறுத்துகின்றன. ஒரு சிறிய நல்ல சொல் ஒருவனின் வாழ்க்கை பாதையையே மாற்றும் வல்லமை கொண்டது. அணு அளமும் மேன்மை. ஒருவன் எவ்வளவு நன்மையை கேட்கிறானோ அந்த அளவிற்கு அவனது வாசனா, அதாவது மனப்பதிவுகள் தூய்மையடையும். வள்ளுவர் எனைத்தானும் என்று கூறுவது கேட்கப்படும் நன்மைகளின் அளவிற்கேற்ப ஒருவனின் ஆளுமை உயர்ந்து கொண்டே செல்லும் என்பதையே குறிக்கிறது. சேகரிப்பு தத்துவம். தேனீ எப்படி ஒவ்வொரு பூவிலிருந்தும் தேனை சேகரிக்கிறதோ அதைப்போல சான்றோர்களிடமிருந்து சிறிய நற்செய்திகளை சேகரிக்க வேண்டும். அந்த சிறு துளிகளே ஒரு காலகட்டத்தில் ஆன்ற பெருமை கொண்ட ஞான கடலாக மாறும். குறள் 417. பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லாரி இழைத்துணர்ந்தீண்டிய கேள்வியவர். விளக்கம். நுட்பமாக ஆராய்ந்து பலரிடமிருந்தும் திரட்டிய கேள்வி ஞானம் உடையவர்கள் ஏதேனும் ஒரு கருத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறு செய்தாலும் பிழைத்துணர்ந்தும் பேதைமை தன்மையுள்ள அறிவற்ற சொற்களை ஒருபோதும் வாயால் சொல்ல மாட்டார்கள். அவர்களின் ஆழ்ந்த ஞானம் அவர்களை காக்கும். மகாபாரதம். நாப்ருஷ்ட கஸ்யசித் ப்ரூயான் நச்ச அந்நியாயேன ப்ருச்சதக ஜானன்னபிஹி மேதாவி ஜடவல்லோக ஆச்சரேத். விளக்கம். மிகப்பெரிய மேதாவி, அதாவது அறிஞன், தான் அறிந்த விஷயமாக இருந்தாலும் முறை தவறி பேசமாட்டான். ஒருவேளை சந்தேகம் ஏற்பட்டால் அவன் மௌனம் காப்பானே தவிர வீணான அல்லது கீழ்த்தரமான சொற்களை பேசமாட்டான். கேள்வி ஞானம் முதிர்ந்தவன் தனது கௌரவத்தையும் சொல்லின் தூய்மையையும் அறிவான். எனவே அறியாமையினால் வரும் பேதைமை சொற்களை அவன் விலக்குவான் என்கிறது மகாபாரதம். மனுஸ்மிருதி. வாங் மனசே பிரசஸ்தேச்ச சம்யக் பிரணிஹிதே சதா சவை சர்வம் அவாப்னோதி வேதாந்தோபகதம் பலம். விளக்கம். யார் ஒருவன் தனது வாக்கையும், அதாவது வாக்கு, மனத்தையும், அதாவது மனஸ், கேள்வி ஞானத்தின் மூலம் செம்மைப்படுத்தியுள்ளானோ அவன் வேதங்களின் சாரத்தை பெற்றவன் ஆகிறான். அத்தகையவன் ஒரு கருத்தை பிழையாக உணர்ந்தாலும் அவனது நாவானது தர்மத்திற்கு புறம்பான பேதைமை சொற்களை பேச கூசும். கேள்வி ஞானம் அவனுக்கு ஒரு இயற்கையான வேலியை, அதாவது செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் ஐ அமைத்துக் கொடுக்கிறது என்கிறது மனுஸ்மிருதி. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 417 உள்ள ஈண்டிய கேள்வி, அதாவது திரட்டிய கேள்வி ஞானம் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பின்வரும் தத்துவங்களுடன் இணைகிறது. சம்ஸ்காரம், அதாவது ரிஃபைன்மெண்ட் ஆஃப் ஸ்பீச். சனாதன தர்மத்தில் சம்ஸ்காரம் என்பது ஒரு பொருளை தூய்மைப்படுத்துவது. கேள்வி ஞானம் ஒருவனின் வாக்கை சுத்தப்படுத்துகிறது. இழைத்துணர்ந்த ஞானம் உடையவர்களுக்கு சொற்களின் மதிப்பு தெரியும். எனவே அவர்கள் பேதைமை எனும் இருள் மிகுந்த சொற்களை ஒருபோதும் கையாள மாட்டார்கள் என்கிறது சனாதன தர்மம். விவேகம்,
அதாவது டிஸ்கிரிமினேஷன். பிழை நேர்ந்தாலும் அந்த பிழையிலிருந்து அறிவில்லா நிலைக்கு செல்லாமல் தடுப்பது விவேகம். வள்ளுவர் கூறும் ஈண்டிய கேள்வி என்பது இந்த விவேகத்தை அளிக்கிறது. தவறு நேர்வது மனித இயல்பு, ஆனால் அந்த தவறையே அறிவியமாக மாற்றுவது பேதைமை. சான்றோர்கள் இதில் கவனமாக இருப்பார்கள். வாக்தவம், அதாவது பெனன்ஸ் ஆஃப் ஸ்பீச். பகவத்கீதையில் 17.15 அனுத்வேக கரம் வாக்கியம் என்று வாக்தவத்தை பற்றி கிருஷ்ணர் கூறுகிறார். அதாவது பிறரை வருத்தாத உண்மையான இனிமையான பேச்சே தவம். கேள்வி ஞானம் உடையவர்கள் இந்த தவத்தை கடைபிடிப்பதால் பிழையான சூழ்நிலையிலும் தரமற்ற சொற்களை பேச மாட்டார்கள். குறள் 4018. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோட்கப்படாத செவி. விளக்கம்: சான்றோர்களின் அறிவுரைகளாகிய கேள்வி ஞானத்தால் துளைக்கப்படாத காதுகள் ஒலிகளை கேட்கும் தன்மையை பெற்றிருந்தாலும் அவை கேளாத செவிடான காதுகளுக்குச் சமமானவையே. அதாவது செவியின் பயன் வெறும் ஒலியை கேட்பதல்ல, உயரிய உண்மைகளை உள்வாங்குவதே ஆகும். ஸ்ரீமத் பாகவதம். பிலே பதோருக்ர திக்ரமாயே ந ஷ்ருண்வதஹ கர்ணபுடே நரஸ்ய ஜிஹ்வா சதி தார்துரிகே இவ சூத ந சோபகாயத்யு உருகாய காபாஹா. விளக்கம்: இறைவனின் புகழையோ அல்லது தர்ம கதைகளையோ கேட்காத மனிதனின் காதுகள் நிலத்திலுள்ள பாம்பு புற்றுக்குச் சமமானவை. அவை வெறும் ஓட்டைகளே தவிர அவற்றால் எந்த பயனும் இல்லை. வள்ளுவர் கேளா தகையவே என்று செவிடு போன்றது என்று கூறியதையே பாகவதம் பாம்பு புற்று என்று இன்னும் தீவிரமாக சாடுகிறது. மனுஸ்மிருதி. ஸ்ரோத்ரேன ஸ்ருதம் பவதி ஸ்ரோத்ரம் பவதி பாவனம் ஸ்ருதேன ஹீனஹ பசுபிஹி சமானஹ கர்ணச்சத்ரம் து தாரயேத். விளக்கம்: நல்ல விஷயங்களை கேட்பதால் மட்டுமே ஒருவனுடைய காதுகள் தூய்மையடைகின்றன. பாவனம்: கேள்வி ஞானம் இல்லாதவன் காதுகளை கொண்டிருந்தாலும் அவன் வெறும் சதையாலான ஒரு துவாரத்தையே சுமக்கிறான். அவன் விலங்குக்குச் சமமானவன். கேள்வி என்பது காதுக்கு ஒரு அணிகலன் போன்றது. அது இல்லையெனில் காது ஒரு உறுப்பாகவே மதிக்கப்படாது. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 4018 உள்ள தோட்கப்படாத செவி என்ற கருத்து சனாதன தர்மத்தின் கர்ணவேதம் மற்றும் ஞானேந்திரிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது. ஸ்ரவணேந்திரியம், தி சென்ஸ் ஆஃப் ஹியரிங். சனாதன தர்மத்தின்படி ஒவ்வொரு இந்திரியத்திற்கும் உறுப்புக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. காதுகளின் அதிதேவதை திக்கு, திசைகள். திசைகளிலிருந்து வரும் நல்ல செய்திகளை உள்வாங்க காது தனது தெய்வீக தன்மையை இழந்து வெறும் ஜடமாகிறது. துளைத்தல் எனும் சடங்கு, கர்ணவேதா. இந்து தர்மத்தில் குழந்தைகளுக்கு காது குத்தும் சடங்கு உண்டு. இது வெறும் உடல் சார்ந்த சடங்கல்ல. உனது காதுகள் இனி ஞான ஒலிகளை கேட்பதற்காக திறக்கப்படுகின்றன என்பதன் அடையாளம். வள்ளுவர் கேளா தகையவே என்று இதை குறிப்பிடுவது ஒரு ஆன்மீக குறியீடாகும். பயன்படாத கருவி. ஒரு கருவி அதன் நோக்கத்தை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அது பயனற்றது. கண்ணின் நோக்கம் காண்பது, காதின் நோக்கம் கேட்பது. இங்கே கேட்பது என்பது வெறும் சத்தத்தை அல்ல, வாழ்வை மேம்படுத்தும் கேள்வியை. அதை கேட்காத காது ஒலியை உள்வாங்கினாலும் அது செவிடாக இருப்பதற்கே சமம். குறள் 419. நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது. விளக்கம்: நுட்பமான கருத்துக்களை சான்றோர்களிடம் கேட்டறிந்த கேள்வி ஞானம் இல்லாதவர்கள் பணிவான சொற்களை பேசும் வாயினை உடையவராக இருப்பது மிகவும் அரிது. அதாவது ஆழமான அறிவுதான் ஒருவனுக்கு அடக்கத்தை தரும். அது இல்லாதவரிடம் ஆணவமே மிஞ்சும். பகவத்கீதை. அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்த்ரார்ஜவம். 2. ஆச்சார்யோபாசனம் ஷௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிக்ரஹா. விளக்கம்: பணிவு, அதாவது அமானித்வம், தற்பெருமை இல்லாமை, அதாவது அதம்பித்வம் ஆகியவையே உண்மையான ஞானத்தின் அறிகுறிகள். நுட்பமான ஞானம் பெற்றவன் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்திற்கு முன்னால் தான் எவ்வளவு சிறியவன் என்பதை உணர்வான். அந்த உணர்வே அவனது வாக்கில் பணிவை வரவழைக்கும். கேள்வி ஞானம் இல்லாதவன் தன்னை மட்டுமே பெரியவனாக எண்ணுவதால் அவனிடம் அடக்கமான பேச்சு இருக்காது என்கிறது கீதை. விதுர நீதி. வித்யா ததாதி வினயம்
வினயாத யாதி பாத்ரதாம் பாத்ரத்வாத தனமாப்னோதி தனாத் தர்மம் ததஹ சுகம். விளக்கம். கல்வி அதாவது கேள்வி ஞானம் பணிவை தரும். பணிவு தகுதியை தரும். அறிவு முதிர்ந்தவர்கள் நிறைந்த நெற்கதிரை போல தலைவணங்கி இருப்பார்கள். ஆனால் நுணங்கிய கேள்வி அதாவது ஆழ்ந்த அறிவு இல்லாதவர்கள் எதற்கும் பயன்படாத வெறும் பதரை போல தலை நிமிர்ந்து ஆடுவார்கள். அதாவது அகங்காரமாக பேசுவார்கள். சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 419 உள்ள வணங்கிய வாய் அதாவது பணிவான பேச்சு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் வினயம் என்ற கொள்கையோடு எப்படி இணைகிறது? வினய சம்பன்னேகா. சனாதன தர்மத்தில் ஒருவன் கற்றதற்கே அடையாளம் அவனிடம் இருக்கும் வினயம்தான். கேள்வி ஞானம் அதிகரிக்க அதிகரிக்க ஒருவனுக்கு தனது அறியாமையின் எல்லை புரியும். இதனால் அவனது சொற்களில் மென்மை கூடும். வள்ளுவர் இதையே வணங்கிய வாய் என்கிறார். அகங்கார நிவிருத்தி. கேள்வி ஞானம் என்பது பிறரின் அனுபவங்களை செவிமடுப்பது. பிறருக்கு செவி கொடுப்பவன் தனது ஈகோவை அதாவது அகங்காரத்தை விட்டுக் கொடுக்கிறான். அவ்வாறு கொடுக்காதவன் பிறர் சொல்வதை கேட்க மாட்டான். அதனால் அவனது பேச்சில் அடக்கமும் இருக்காது என்கிறது கீதை. வாக்கு சுத்தி. நுட்பமான அறிவை பெற்றவர்கள் சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் என்ற தர்மத்தை அறிந்திருப்பார்கள். கேள்வி ஞானம் இல்லாதவர்க்கு சொற்களை எங்கே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நுணுக்கம் பெரியாததால் அவர்கள் முரட்டுத்தனமாக பேசுவார்கள் என்கிறது கீதை. குறள் 420. செவியீர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். விளக்கம். செவி வழியாக கேட்டுப் பெறும் அறிவுச்சுவையை உணர முடியாமல் வெறும் நாக்கினால் அறியும் சுவையை அதாவது உணவை மட்டுமே உணர்ந்து வாழும் விலங்கு போன்ற மனிதர்கள் இவ்வுலகில் செத்தால்தான் என்ன அல்லது வாழ்ந்தால்தான் என்ன? அவர்களால் உலகிற்கு எந்தப் பயனும் இல்லை. பகவத்கீதை. ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானு வர்த்தயதீஹ யஹ அகாயுரிந்திரியாராமோ மோகம் பார்த்த சஜீவதி. விளக்கம். அர்ஜுனா, உலகில் தர்மச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. எவன் ஒருவன் அதற்கு துணை நிற்காமல் வெறும் புலனின்பங்களில் அதாவது நாக்குச்சுவை உள்ளிட்ட உடல் இன்பங்களில் மூழ்கிக் கிடக்கிறானோ அவனது வாழ்க்கை வீணானது. மோகம் சஜீவதி. கேள்வி ஞானமற்றவன் புலன்களுக்கு அடிமையாகிறான். அத்தகையவன் வாழ்வதும் சாவதும் ஒன்றுதான் என்கிறது கீதை. ஸ்ரீமத் பாகவதம். தரவோ கிம்ன ஜீவந்தி பங்காக கிம்ன ஸ்வசந்திச்ச ந காதந்தி ந மேஹந்தி கிம் கிராமே பஷவோபரே. விளக்கம். மரங்களும் உயிருடன் தான் இருக்கின்றன, வாழ்கின்றன. துடுத்திகளும் மூச்சு விடுகின்றன. ஊரிலுள்ள விலங்குகளும் உண்ணுகின்றன, உறங்குகின்றன. அப்படியிருக்க கேள்வி ஞானம் இல்லாத ஒரு மனிதன் வாழ்வதற்கும் இவற்றுக்கும் என்ன வேறுபாடு? வெறும் உணவை உண்டு வாழும் மனிதன் மற்ற உயிரினங்களைப் போல பெயரளவில் வாழ்கிறானே தவிர அவனது வாழ்க்கையில் மேன்மையில்லை. சனாதன தர்மத்துடன் இந்த குறள் எப்படி ஒத்துப்போகிறது? திருக்குறள் 420 உள்ள அவியினும் வாழினும் என் என்ற கடுமையான கருத்து சனாதன தர்மத்தின் பின்வரும் தத்துவங்களுடன் இணைகிறது. மாக்கள். வள்ளுவர் மனிதர்களை மாக்கள் என்கிறார். சனாதன தர்மமும் வித்யா விஹீனக பசுகு என்கிறது. பகுத்தறிவை தரும் கேள்வி ஞானம் இல்லாதபோது மனிதன் வெறும் உடல் சார்ந்த தேவைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் விலங்காகவே பார்க்கப்படுகிறான். ஜிஹ்வா சஞ்சலம். ஃபிக்குல்னஸ் ஆஃப் த டங். யோக சாஸ்திரத்தில் ஒருவன் தன் புலன்களை அடக்க முதலில் நாக்கின் சுவையை அடக்க வேண்டும் என்பார்கள். கேள்வி ஞானம் உடையவன் தன் செவிக்கு அதாவது அறிவுக்கு முக்கியத்துவம் தருவான். அது இல்லாதவன் நாக்கிற்கு அதாவது சுவைக்கு முக்கியத்துவம் தருவான். ஒருவன் எதை உண்கிறான் என்பதில் அல்ல, எதை கேட்கிறான் என்பதில்தான் அவனது தகுதியுள்ளது. புருஷார்த்தம். மனித வாழ்வின் நோக்கம் தர்மம், பொருள், இன்பம், வீடுபேறு ஆகியவற்றை அடைவது. இதற்கு கேள்வி ஞானம் மிக அவசியம். அந்த நோக்கம் நிறைவேறாத போது ஒருவன் வாழ்வது என்பது வெறும் உயிரியல் செயல்பாடு மட்டுமே. அத்தகைய பயனற்ற வாழ்வை வள்ளுவர் வாழ்ந்தாலென்ன செத்தாலென்ன என்று மிக ஆணித்தரமாக கேட்கிறார்.